ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மொபைல் வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஏதாவது ஃபோட்டோ அல்லது டாக்குமெண்ட் டெலிட் பண்ணியிருப்போம். அப்படி டெலிட் பண்ண டாக்குமெண்ட் அல்லது ஃபோட்டோ வந்து இப்போ நமக்கு தேவைப்படலாம். அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி டெலிட் பண்ண முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்திங்கன்னா எடுக்க முடிஞ்சது. இந்த அப்ளிகேஷனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ரெக்கவரி அண்ட் ஃபோட்டோ ரெக்கவரி. இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்களும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இப்போ நான் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண சொல்லும். நான் இங்கிலீஷ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோவை ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லெட் ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே நமக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஒரு பர்மிஷன் வந்து நம்ம அக்சஸ் கொடுத்தா தான் ஆகணும். ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நான் அது பர்மிஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் எதை ரெக்கவர் பண்ணணுமோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபோட்டோ ரெக்கவர் பண்ணால் ஜஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேப் டு ஸ்டார்ட் ஸ்கேனிங் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்கேனிங் ஆகும். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸ்கேனிங் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். நம்ம எந்தெந்த ஃபோல்டரில் வந்து ஃபோட்டோ இருக்குது மற்றும் எந்தெந்த ஃபோட்டோவில் டெலிட் பண்ணுமோ அது எல்லாமே நமக்கு லிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷேர் கரோ லைட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் நான் கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபோட்டோ வச்சுருந்தேன். அந்த 3 ஃபோட்டோ வந்து நான் டெலிட் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற இந்த ரெக்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ரெக்கவர் ஆயிரும். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ், ஆடியோஸ், ஃபைல், டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் மொபைலில் இந்த அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் தான். ஆனால் முக்கியமான சமயத்தில் இது நமக்கு பயன்படும். இந்த அப்ளிகேஷன் பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.